ஜித்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் நிலையில் கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடல் சீற்றம், கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மீனவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிட்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரையோர சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு லகூன் தீவில் இருந்து பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். இதேபோல கடலூர் மாவட்டம் வெள்ளி கடற்கரைக்கு மக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு போலீசார் தடுப்புகள் அமைத்து கண்காணித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். ராமேஸ்வரம், பாம்பன், தனுஷ்கோடியில் பலத்த காற்று வீசி வருவதால் அப்பகுதியில் உள்ள மீனவ மக்கள் அச்சமடைந்தனர். தனுஷ்கோடி கடற்கரையில் உள்ள மீனவ மக்களின் வீடுகளில் நீர் ஊற்றெடுத்ததால் அவர்கள் அங்கிருந்து முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கே இருக்க முடியலன்னு சொன்னோம். போலீஸ்காரங்க சார் எல்லாரையும் தாசில்தார் பேசி கூப்பிட்டு வந்துட்டாப்புல. ஒரு 35 குடும்பம் வந்திருக்கோம். அங்கே இருக்க முடியல, ஒரே காற்று மழையும், தூங்கவும் முடியல, தண்ணியாக ஊறுது. ராமேஸ்வரம் சுற்று வட்டாரத்தில் விட்டு பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உச்சிப்புளியை அடுத்த பிரப்பன் வலசை பகுதியில் வீடுகளை சூழ்ந்த வெள்ளத்தால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். மண்டபம் தோணித்துறை பகுதியில் கடல் நீர் ஊருக்குள் புகுந்தது மட்டுமின்றி சாலையும் சேதமடைந்ததால் மீனவ மக்கள் அப்பகுதியில் அச்சத்துடன் தவித்து வருகின்றனர். தண்ணி எப்போ மழை தண்ணி தான் ஊருக்குள்ள வரும். இந்த தடவை அதிகபட்சமாக கடல் சீற்றமாக இருக்கிறதுனால மதில் சுவரையும் தாண்டி கடல் உள்ளே இப்போ 2 தண்ணியும் சேர்ந்து ஊரே நிறைஞ்சு நிற்கி தண்ணி. அதனால் எங்களுக்கு கடற்கரை சாலையும் ஒரே சாலை தான், ஒரே பாதை தான். அந்த பாதையும் எங்களுக்கு பழுதடைஞ்சு எந்த பக்கம் போக்குவரத்து இல்லாத அளவுக்கு நாங்கள் அவதிப்பட்டு போய் உள்ளே இருக்கிறோம். சென்னை, காசிமேடு, புதுச்சேரி, நாகை, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் படகுகளை பத்திரமான இடங்களில் மீனவர்கள் நிறுத்தி வைத்துள்ளனர். புயல் நெருங்கி வருவதால் கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். சென்னை மண்டலத்தில் 900 தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் களத்தில் உள்ளனர். சென்னையில் மழைநீர் தேங்கக்கூடிய 14 பகுதிகள் கண்டறியப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழையால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் தேசிய, மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் முகாமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.